கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு பிரியமானவர்களே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜ அரண்மனையில் சேமிக்க திறமையுள்ள சில வாலிபர்களை கொண்டு வருவது. தேவ ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது ராஜ அரண்மனையில் சேமிக்க தகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று யாதொரு மாசு இல்லாதவர்களா இருக்க வேண்டுமா? அவர்கள் அழகானவர்களா இருக்க வேண்டுமா? அவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டுமா? அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமா? கல்வியில் நிபுணரும் ராஜ அரண்மையில் சேவிக்க திறமை உள்ளவர்களா இருக்க. அன்புக்குரியமான ஒரு உலகத்துல ஒரு அரசனுக்கு முன்பாக இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்க போவது சகல ஞானத்திலும் தேறினவர்கள். ஆக்சுவலா இது பரலோகத்துல நாம் தேவனை சேவிக்க வேண்டிய தகுதிகள். ஆனால் பிசாசானவன் பாருங்க, அவனோட அரண்மனையில சேவிக்க அவனோட இது போல அவன் தகுதிகளை தான். சகல ஞானத்தில் தேறினவர்களை நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராஜாவை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரலோக தேவனை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சகல ஞானத்திலும் நாம் தேறினவர்களாய் காணப்படுகிறோம். இதில் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் குறிய ஞானம் அல்ல, பரலோகத்தில் தேவன் நமக்காக ஆயத்த பண்ணி குறித்த வெளிப்படுத்துவது, மெய்யான ஞானத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அன்பு பிரியமானது, நாம் எந்த ஞானத்தை தேடுகிறோம்? பலத்தின் ஞானத்தை நாம் தேடுகிறோமா? இது சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஞானத்திலும் தேறியவனாய் காணப்படுவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்ததும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசிய தேவ ஞானத்தை பேசுகிறோம். ரகசிய தேவ ஞானத்தை நாம் பேசுகிறோம். அது என்ன ரகசிய தேவ ஞானம்? 10ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கோ தேவன் அருளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இந்த சொல்லப்படுகிற சகல ஞானத்தில் நாம் சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்த வேண்டும். அது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும் அறிந்திருத்து வெளிப்படுத்துவதுதான் சகல ஞானம். கர்த்தருடைய நாமத்துக்கு. அதனால்தான் தானியேல் விசேஷித்த ஆளுநராய் காணப்பட்டான். இன்று கூட நமக்கு அந்த பரலோகத்தின் ராஜாவை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பரலோக தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மை சொன்ன அந்த அனுபவங்களிலே
யாதொரு மாசும் இல்லாதவர்களும் மட்டுமல்ல, அழகானவர்களா மட்டுமல்ல, சகல ஞானத்தில் தெரிந்தவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜ அரண்மனையில் செலுத்தி எத்தனை இருக்கு பாருங்க, 5 இருக்கு. இப்போ இதுல ஒண்ணுதான் சகல ஞானத்திலும் செய்யணும். நாம் பரலோக ராஜாவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் அவரை நாம் சந்திக்க முடியும், அவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும், பரலோகத்தில் நாம் சேவிக்க முடியும், அவரோடு இருக்க முடியும், உன்னதமான இடத்துக்கு செல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, யோவான் 6:27 சொல்கிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அழிந்து போகிற போஜனம் அல்ல, நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நாம் எதற்கு கிரியை செய்ய வேண்டும்? நித்தியத்திற்கு நாம் போக வேண்டும். அதற்குண்டான போஜனம் நமக்கு தேவை, அதற்குண்டான ஞானம் தேவை. அழிந்து போகிற போஜனம் வந்து இந்த உலக ஞானம். நித்திய ஜீவனுக்கு போகிற நிலை நிற்கிற போஜனம் வந்து தேவ ஞானம், பரத்தின் ஞானம். அதுக்குண்டான கிரியைகள் நமக்குள் காணப்படுகிறது. அதற்குண்டான கிரியைகள் நமக்குள் காணப்பட்டாதான் நாம் அந்த பரலோகத்தின் ராஜாவுக்கு நாம் சேவிக்க முடியும், நாம் அரண்மனைக்குள் செல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அன்பு பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார் கொலோசியர் 1:28, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனா இருக்கும்படி எல்லா ஞானத்தோடும் உபதேசம். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு அந்த ஞானம் தேவை. இல்லைன்னா ஒரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. இந்த ஞானம் உள்ள மனிதன் தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்கு தெரியணும்னா அவனால் நிறுத்த முடியும், இன்னொரு ஆளையும் நிறுத்த முடியாது. இது சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியணும்னா நிறுத்த முடியும். எந்த மனுஷன் அவனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும், அவனை கிறிஸ்துவுக்கு தெரியணும்னா மாற்ற வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். நமக்கு அந்த ஞானம் தேவை, அந்த ஞானத்துக்குரிய உபதேசம் தேவை, அந்த ஞானத்துக்குரிய வெளிப்பாடு தேவை. அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசிய தேவ ஞானத்துக்கு. அப்போ மறைக்கப்பட்ட ரகசிய தேவன். ஏன் மறைக்கப்பட்ட ரகசிய தேவ ஞானம்னா, வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகரமாகிய நீ மெய்யாகவே உன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கு. 45:15 இதுல சொல்லப்பட்டிருக்குது, மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசிய தேவன். அப்போ யாரு ஜீவியத்தில் ஏன் மறைந்து காணப்படுகிறானோ, தன்னை வெளிப்படுத்தாமல், தன்னை பிரபலப்படுத்தாமல், தன்னை வெளியுலகத்துக்கு அதிகமாய் காட்டாமல், அந்த மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசிய ஞானத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் மறைந்து கொண்டிருக்கிற தேவன் அவனுக்கு காணப்படவில்லை. அதெல்லாம் ஏசாயா 45:15 சொல்றது, இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகருமாகிய நீ மெய்யாகவே உண்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கு. அவர் தன்னை மறைத்து கொண்டுதான் நம்மளுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். நீயும் மறைத்து கொண்டு ஒரு மறைந்திருக்கிற ஜீவி, உன்னை வெளிக்காட்டாத ஒரு ஜீவி, வெளிப்படுத்தாத ஒரு ஜீவி.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பரலோகத்தில் சேவிக்க வேண்டும் என்று சொன்னார், நமக்கு அந்த சகல ஞானத்தில் நாம் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அணுவும் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னார், அவர் பெரிது நான் சிறிதும். இன்னைக்கு என்ன ஆகுது? இவங்கதான் பெறுகிறாங்க, இயேசு பெறுகிறாரு, தன்னை தான் விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள், தன்னை தான் மிகைப்படுத்தி கொள்கிறார். மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசிய தேவ ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அது மறைந்து கொண்டிருக்கிற தேவனால் கொடுக்கப்படுகிறது. அது யாருக்கு கொடுக்கப்படும்னா தன்னை மறைத்துக் கொள்ளுகிற பரிசுத்தவானுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தான் இந்த மனுஷனையும் கிறிஸ்தவனுக்குள் தேறினவனாய் நிறுத்த முடியும், எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறைந்ததற்கு ஒரு அனுபவம், மறைந்து ஜீவித்தது. இரண்டாவது யாக்கோபு 3:17 நினைக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கம் உள்ளதாகவும் இருக்கிறது. கனிகளால் நிறைந்து பட்சபாதம் இல்லாதவும் மாயமற்றதாகவும் இருக்குது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதா. அப்ப இந்த சகல ஞானத்திலும் தெரியும்னா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த சுத்தமுள்ள ஞானம் நம் இருதயத்தில் சுத்தம் காணப்பட வேண்டும். இருதயத்தில் கபடு காணப்படக்கூடாது, இருதயத்தில் பொறாமை காணப்படக்கூடாது, அளவு காணப்படக்கூடாது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே சொல்கிற அந்த அசுத்தங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. இருதயத்தில் சுத்தம் காணப்பட வேண்டும். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற சொல்லப்பட்டுகிறதா. கர்த்தருடைய நாமத்துக்கு எப்படி இருக்கிறோமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களால் மாத்திரமே இந்த ஞானத்தை பெற்று நம்முடைய இருதயம் நிலைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தூய்மையாய் காக்கப்பட்டிருக்கிறதா? தானியேலுடைய இருதயம் தூய்மையான இருதயம். அவன் மேல் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் பரத்துக்கும் உமக்கும் நான் நீதிகள் செய்வது என்று ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறேன். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த ராஜாவை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், உலக பிரகாரமான இருக்க ராஜாவை செய்யணும், இப்படிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலத்தில் போய் அவரோடு இருக்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், இதை காட்சியும் நமக்கு அதிகமா இருக்கு. இருதயத்தில் அதிக சுத்தம் இருக்கு. இருதயத்தின் நினைவுகளில் நாம் தூய்மையாக இருக்கு. இந்த ஞானம் நம்மை தங்கி இருக்கு. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல மன்னா பொழியப்பட்ட போது அந்த மன்னாவை எடுத்தார்கள். ஆனா கடைசி நாட்கள் அதிகமா செத்து வச்சா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஆனா அதே மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள் கொண்டு ஒரு பாத்திரத்தில் வைக்கும் போது அதே மன்னா கெட்டு போகவில்லை. பொற்பாத்திரம் எதை காட்டுகிறது? தூய்மையை காட்டுகிறது. அன்பு பிரியமானவர்களே, நமக்குள் அந்த தூய்மை காணப்படுகிறது, மனதில் தூய்மை காணப்படுகிறது. அந்த மண்ணா கெட்டு போல. ஏன்? அது பொற்பாத்திரம் தூய்மையான மனதை குறிக்கிறது. தெய்வீக வெளிப்படுத்தல்கள் தூய்மையான மனதில் வைக்கப்பட்டிருக்குமாய் அவர் என்றென்றைக்கும் பத்திரப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக எபேசியர்
7 எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல ஞானமும் புத்தியும் நமக்கு பெருக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மன்னிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்குள் ஒன்று உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவரை காணப்படும். எவன் ஒருவன் சகல ஞானத்தோடு இருக்கிறானோ அவன் ஒரு மனிதனை மனப்பூர்வமாய் மன்னிப்பான். இந்த மனப்பூர்வமாய் மன்னிக்கிற அனுபவம் எவனுக்குள் இருக்கிறதோ அவனுக்குள் கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் அவனை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவனுக்கு பெருகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே அன்பு பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டுள்ள காணப்படும் ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவி அவருக்கு முன்பாக, மறைந்திருக்கிற ஜீவி அவருக்கு முன்பாக, இருதயத்தின் சுத்தமுள்ள ஜீவி நாம் காணப்படும். நம் மனது இருதயம் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, சகல ஞானத்திலும் நாம் தேறினவர்களாய் காணப்படுவோம். அந்த பரலோகத்தின் ராஜா நாம் தரிசிப்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக நாம் ஓடாமல் நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவன் தான், நிலை நிற்கிற அந்த போஜனம் தான் சகல ஞானம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். அவர்களை தேர்வுகளாய் நிறுத்த நமக்கு தேவன் சகல ஞானத்திலும் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த வெளிப்படுதல்களும் கரெக்ட். உலகத்துக்குரிய ஞானத்தில் பெருகாமல் பரத்தின் ஞானத்தில் பெருகி இந்த உலகத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவுக்கு பெருங்களாய் நின்று உபதேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் நல்ல பிதாவே, ஆமென்.